வணக்கம். இது வந்துட்டு அமர்க்களம் படத்திலிருந்து அந்த சத்தம் இல்லாத தனிமை கேட்டேன். அந்த பாடல்கள் வந்துட்டு 4 வரி சொல்லியிருந்தேன் இல்லையா? மீதி இருக்கிற வரியை இன்றைக்கி பார்க்கலாம். ரகசியமில்லா உள்ளம் கேட்டேன், அதோடு முடிச்சு ஓகேவா? இப்போது அடுத்து பாருங்கள். உயிரை கில்லாத உறவை கேட்டேன். என்ன உயிரை கில்லாத அப்படின்னா என்ன அர்த்தம்? மெய்யான உறவுகள், சரிங்களா? மெய்யான உறவுகள். அதான் வந்துட்டு உயிரை கில்லாத உறவை கேட்டேன். என்ன? ஒற்றை கண்ணீர் துளியை கேட்டேன். ஒற்றை கண்ணீர் துளி வந்துட்டு இந்த வார்த்தையை நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இந்த ஒற்றை கண்ணீர் துளிங்கிறது எப்போ வரும்? துக்கத்தில் வருமா? துக்கத்தில் நம்ம அழுதுகிட்டே இருப்போம் இல்லை? ஒற்றை கண்ணீர் துளிங்கிறது என்ன எப்போ வரும்? ஒரு அபரிமிதமான சந்தோஷத்தில் ஆனந்த கண்ணீர். என்னங்க ஆனந்த கண்ணீருங்க அது, சரியா? நம்ம அதெல்லாம் ஃபீல் பண்ணதே இல்லைங்கனால நமக்கு அதெல்லாம் தெரியல. பரவாயில்ல, எல்லாம் ஃபீல் பண்ணுவோம். என்ன நம்புங்க. ஒற்றை கண்ணீர் துளியை கேட்டேன், ஓகேங்களா? வழிகள் செய்யாத வார்த்தை கேட்டேன். வழிகள் செய்யாத வார்த்தை, இதை நம்ம ஃபேமிலியில் எல்லாருமே இதை நம்ம கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும், சரியா? இவ்வளோ பெரிய தீங்கு இல்லை, இவ்வளோ பெரிய கஷ்டத்தை ஒருத்தவங்க உங்களுக்கு கொடுத்துருந்தாலுமே நீங்கள் என்னங்க அந்த ஆன்மா துன்பப்படுற மாதிரி இது ஒரு வார்த்தை கூட நம்ம பேசக்கூடாது, நீங்கள் நம்ம சொல்லக்கூடாது. ஏன்னா அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த கடவுளுக்கு நம்ம தரக்கூடிய மரியாதைங்கிறது இல்லையா? இதை எல்லாருமே நம்ம வாழ்க்கையில் நம்ம ஃபாலோ பண்ணணும். என்ன? வழிகள் செய்யாத வார்த்தை கேட்டேன். அந்த 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 கடவுளுக்கு நம்ம அந்த ஒரு வழிகள் ஒரு துன்பம் தரக்கூடாது. என்ன? அப்புறம் பாருங்கள். வயதுக்கு சரியான வாழ்க்கை கேட்டேன். வயதுக்கு சரியான வாழ்க்கை, சரிங்களா? அந்தந்த வயசில் என்னங்க அப்பப்போ கிடைக்க வேண்டிய இன்பங்கள், மகிழ்ச்சிகள், சந்தோஷங்கள், இதெல்லாம் அந்தந்த ஏஜில் என்னங்க எல்லாருக்கும் கிடைக்கணும், சரிங்களா? அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு பொருளாதார வசதிக்கு தகுந்த மாதிரி என்ன கண்டிப்பாக அது கிடைக்கணும். என்ன? இப்போது நாங்கள் எங்கேயுமே எங்கள் அப்பா கவர்மெண்ட் ஜாப் தான். மாதம் என்ன ஒரு 30க்குள்ளே தான் சம்பளம் ஆகும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா 12,000 அப்படி அந்த மாதிரி இல்லையா? ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடி. அப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா இட்டே ஆகும்பொழுதே 40 சம்திங் தான் வாங்கினார். இட்டே ஆகும்பொழுதே சுகாதார ஆய்வாளர் ஜாப் தான். ரொம்ப பெரிய அதிகமான சம்பளம்லாம் கிடையாது. ஆனால் ஒவ்வொரு சீசன் அப்பையும் என்ன அந்த சீசன் அப்போ கிடைக்கக்கூடிய நல்ல டேஸ்ட்டாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கிராமத்தில் டேஸ்ட்டான பொருட்கள் எல்லாமே எங்களுக்கு சூஸ் பண்ணி வாங்கி கொண்டு வந்து தருவார். அதேமாதிரி கடையிலேருந்து நாங்கள் திங்ஸ் வாங்கி சாப்பிட மாட்டோம். எந்த பலகாரமாக இருந்தாலும் சரி எங்கள் அம்மா தான் செய்வாங்க, சரிங்களா? அது கடை பலகாரம் அது பிடிக்காது, எங்கள் அம்மாவுக்கு பிடிக்காது. எங்கள் அம்மா சொல்லுவாங்க, எங்கள் அம்மா கடையில் வாங்கி கொடுத்தா அப்படியே கிள்ளி ரொம்ப கம்பல் பண்ணால் கிள்ளி வாயில் போட்டு ஐயோ அப்படின்னாங்க. என்னமோ அதை தீண்டத்தகாத ஒரு பொருள் மாதிரி எங்கள் அம்மா அதை தொடவே மாட்டாங்க, சரிங்களா? அந்த மாதிரி அதான் பார்த்திங்கன்னா இந்த வயதுக்கு சரியான வாழ்க்கை, சரிங்களா? இது எல்லா மனித பிறவிகளுக்கும் கிடைக்கணும், கண்டிப்பாக கிடைக்கணும், சரிங்களா? நான் சொல்கிறதுக்கு நீங்கள் உங்கள் மனதில் நீங்கள் அதை நினச்சி அவங்கள ப்ளஸ் பண்ணுங்கள், இல்லைங்க, ஓகேங்களா? நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய இந்த உலகத்துக்காக நாம் வேணும் பொழுது இந்த கடவுள் நமக்கு தேவையானதை கொடுப்பார், சரியா? நீங்கள் உங்களுக்காக வேண்டாதீங்க,
சரிங்களா? நீங்கள் உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்காக நீங்கள் வந்து வேண்டுங்க. அவங்க நல்லா இருக்கணும், அப்படிலாம் கிடைக்கணும் அப்படின்னு நினைங்க. உங்களுக்கு தேவையானதெல்லாம் கிடச்சிட்டே இருக்கும். இதுதான் மேஜிக், இதுதான் மேஜிக். சரிங்களா? அடுத்த என்ன, வயதுக்கு சரியான வாழ்க்கை. ஓகேங்களா? அப்புறம் இடிகள் இல்லாத மேகம் கேட்டேன். இடிகள் இல்லாத மேகம். மேகங்கள் ஒன்றோடு ஒன்று உரசும் பொழுது தான் இந்த இடிகள் வந்துட்டு வந்து இந்த சத்தம். அந்த ஆனால் அது இவ்வளோ ஒரு 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 பயத்தை காமிக்குது இல்லை அந்த மேகம். ஆனால் நம்ம பார்க்கும் பொழுது அந்த இடிகள் இல்லாமல், நம்ம வந்து மழை இல்லாமல் இருக்கும் பொழுது அந்த வானத்தை பார்க்கும் பொழுது மேகம் நமக்கு வந்துட்டு எவ்வளோ ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது. நாங்கள் கூட சின்ன பிள்ளையில் மேலே வானத்தில் பார்த்துட்டு இது யானை, இது சிங்கம் அப்படின்ட்டு அந்தந்த ஷேப்புக்கு தகுந்த மாதிரி ஒரு அனிமல்ஸ் நாங்கள் வந்து சொல்லுவோம். சரிங்களா? அதெல்லாம் பார்த்திங்கன்னா எங்கள் அண்ணனுங்க இதெல்லாம் வந்துட்டு எங்களுக்கு செய்வாங்க. செய்யலாம். அப்போ பாருங்கள், இடிகள் இல்லாத மேகம் கேட்டேன். ஓகேங்களா? அப்புறம் அதான் வந்து ஒரு ஒரு பயத்தை காமிக்கக்கூடாது. புரியுதுங்களா? அது ஒரு ஒரு பயத்தை வந்துட்டு காமிக்கக்கூடாது. மேகம்ங்கிறது பார்த்திங்கன்னா அது வந்து ஒருக்கான ஒரு சந்தோஷத்தை தரக்கூடிய இது தானே. ஆனால் அதுக்கிட்ட அதுக்கு ஒரு நெகட்டிவ் இருக்குல்ல, அதை அது எப்பயுமே காமிக்கக்கூடாது. அந்த அந்த குட்னஸ் மட்டும் தான் எனக்கு காமிக்கணும் அப்படின்ட்டு அவர் அங்கே சொல்கிறாங்க. அப்போ பாருங்கள், இளமை கெடாத மோகம் கேட்டேன். இளமை கெடாத மோகம்ங்கிறது நமக்கு அந்த ஒரு காமத்தில் வந்து வரக்கூடிய அந்த ஒரு இன்பம் இருக்கு இல்லையா? அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதிகமாக நம்ம அதை பண்ணும் பொழுது நம்முடைய இளமை வந்துட்டு இளமைனா என்னது? இளமைங்கிறது அப்படிங்கிறது வலிமை அழகு இல்லையா? ஆனால் இளமையில் நம்ம இருக்கும் பொழுது நம்ம எந்தெந்த மாதிரியான குட்னஸ்லாம் நம்மகிட்ட இருக்கும். அதில் கெட்டே போகக்கூடாது. ஆனால் நான் முகத்தில் இருக்கணும் அப்படின்ட்டு கேட்குறாங்க. அந்த மாதிரி இருக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு வீடு பேரில் நீங்கள் வந்துட்டு இருக்கும் பொழுது இந்த சிற்றின்பம் மாதிரி பேரின்பமே உங்களுக்கு கிடைக்கும். சில பேரின்பமே எப்போவுமே கிடைக்கும், எப்போவுமே. ஓகேங்களா? அப்புறம் பார்த்தீங்கன்னா இளமை வந்துட்டு இளமையாகிட்டே இருப்போம். நீங்கள் தியானம் பண்ணிங்கன்னா இளமையாகிட்டே இருப்பீங்க. சரியா? வயசு இப்போ என்ன கூட சொல்லுவாங்க. நான் கூட என்ன கூட பார்த்தா உங்களுக்கு என்ன வந்து ஒரு 30+ தானே இருக்கும். நாங்கள் எனக்கு 43 வயசு ஆகுது. 10 வயசு குறைச்சி சொல்லுவாங்க நீங்கள் பார்த்தா. ஏன்னா ஃபேஸில் அந்த ஒரு சுருக்கு வந்து இருக்காது, ஒரு தேஜஸ் இருக்கும். சரி, நான் இப்போ தியானம் பண்ணுறதில்ல தான் சரியா. ஆனால் நான் ருட்டீனாக நான் பண்ணேன்னா இன்னும் பயங்கரமாக இருக்கும் தெரியுங்களா அந்த ஒரு எஃபெக்டுங்கிறது. அதனால் எல்லாமே வந்துட்டு தியானம் பண்ணி ஃபீல் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு தெரியும். யாரும் சொல்கிறது இங்கே பிளைண்டாலும் நீங்கள் நம்ப வேண்டாம். ஓகேவா? நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் நான் சொல்லவே வேண்டாம், நீங்களே சொல்லுவீங்க. ஓகேவா? அடுத்து பாருங்கள், பறந்து நேசம் கேட்டேன். நீங்கள் பறந்து அதையே அவர் பறந்து சொல்கிறாங்க அப்படின்னு சொல்ல பார்க்கலாம். பறந்து நேசம்ங்கிறது ஒரு அன்பு தான் இல்லையா? ஏன்னா நம்ம நிறைய மனிதர்களை பார்க்குறோம் இல்லையா? இவங்கக்கிட்ட கிடைக்குமா அந்த அன்பு, இங்கே கிடைக்குமா, அங்கே கிடைக்குமா அப்படின்ட்டு நம்ம பழகிற மனிதர்கள்கிட்ட எல்லாம் அந்த நேசத்தை நம்ம வந்துட்டு எதிர்பார்க்குறோம் இல்லையா? எதிர்பார்க்குறோம். அந்த மாதிரி அவர் கேட்டிருக்காரு.
அப்புறம் பாசாங்கி இல்லாத பாசம் கேட்டேன். இதுதான் நம்மகிட்ட இந்த இப்போ இருக்கக்கூடியதை உலகத்தில் இந்த பாசாங்கி இல்லாத பாசங்கிறது என்ன எங்கேயுமே பார்க்க முடியல. தாய்கிட்ட அம்மா கிட்ட மட்டும்தான் பார்க்க முடியுது. அம்மா தவிர சொல்கிறேன், அம்மா தவிர வேறு யார்கிட்டையுமே இந்த பாசாங்கி இல்லாத பாசம் இல்லை. இதை நான் அடித்து சொல்லுவேன். இதை நான் 100% உறுதியாக சொல்வேன். சரிங்களா? அடுத்து பாருங்கள். புள்ளின் நுனியில் பணியை கேட்டேன். அதுவும் தெரியுமில்ல, புள்ளின் நுனி பணியை கேட்டேன். அது சிலதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். சில பனித்துளி அப்படியே திரண்டு உருண்டு இருக்கும். அது விழுதுமோன்னு காண அது விழாமே இருக்கு பாருங்க. அப்படியே நிற்கும் விழாமல். பார்க்கவே ரொம்ப அதிசயமாக இருக்கும். அவ்வளோ பெருசாக இருக்கும். ஆனால் அது நிற்கும். வழக்கமாக கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் அதிகமாக அந்த பனித்துளியில் இருக்குன்னா அந்த விழுந்துருந்தானே கீழே. ஆனால் சில பனித்துளி பார்த்துக்கீங்களா, அப்படியே தண்ணி வந்து 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 அந்த 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 கும்மியில் சேரும். என்னங்க, தண்ணி மேலேருந்து வந்து 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 கொஞ்சம் கொஞ்சமாக சேரும். இந்த கும்மியில் பெருசாகிக்கிட்டே வரும். இதெல்லாம் நான் கவனிச்சிருக்கேன். என்ன கவனிச்சிட்டே இருக்கேன். இதை நான் கவனிச்சிருக்கேன். அது இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்ந்து விழுந்துடும் அப்படின்னு நினைப்போம். ஆனால் அது விழாது. அது அப்படியே நிற்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அதிசயம் தான் இல்லை? அடுத்த பாருங்க. பூவின் மடியில் படுக்கை கேட்டேன். பூவின் மடியில் படுக்கை கேட்டேன். பூவின் மடியில் படுக்கை கேட்டேன் அப்படின்னு சொல்கிறது பார்த்தீங்கன்னா, நம்முடைய மனப்படக்கையை நம்ம வச்சுக்கலாம். நம்ம பூங்குறது ரொம்ப மென்மையானது இல்லையா? அது மேலே நம்ம படுத்தோம் அப்படின்னா அந்த பூ டேமேஜ் ஆகும் இல்லையா? அதனால் நம்முடைய மனப்படுக்கையாக நம்ம நினச்சிக்கலாம். இப்போது அந்த பூவின் மடியில் படுக்கை கேட்டேன். சரிங்களா? இதை நம்ம என்ன சொல்லலாம்? நம்முடைய மனம் மனதில் லேசாக இருக்கணும். மனம் ஒரு பாரமாக இல்லாமல், எந்த ஒரு நெகட்டிவ்ஸ் இல்லாமல் அப்படியே என்னங்க மனது லேசாக இலகுவாக நம்ம மனதை வச்சிருந்தோம்னா பூக்கள் தாங்கும். பூக்கள் தாங்குற அளவுக்கு நம்முடைய மனதை லேசாக வைக்கணும். தானே உறங்கும் விடை கேட்டேன். நீங்கள் எப்படி நினச்சி பாருங்கள். நம்ம தூங்குறதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன வேலை செய்கிறோம்? எதுக்காக? தூங்குறதுக்காக இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு நம்முடைய மைண்டில் தாட்ஸ் ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த தாட்ஸை ஸ்டாப் ஆனதான் நமக்கு தூக்கமே வரும் இல்லையா? அப்போது அந்த தாட்ஸை நம்ம ஸ்டாப் பண்ணுறதுக்காக நம்முடைய கவனத்தை நம்ம வேறு பக்கம் நம்ம திருப்புறோம் இல்லையா? வேறு பக்கம் திருப்பி நம்முடைய மூளையை நம்முடைய மனதை ஏமாற்றி நம்மளை தூங்க வைக்கிறோம் இல்லையா? இதுதான் நம்ம செய்கிறோம் டெய்லி. அப்போ ஆனால் அந்த மாதிரி செய்யக்கூடாது. அப்படியே படுத்தோம்னா அப்படியே தானே தூங்கும், தானே உறங்கும் விடியை கேட்டேன். அதை தன்னால் அதவே கண்ணை மூடி நம்ம வாட்ட தூங்கணும். ஃப்ரீயாக ரிலாக்ஸாக தூங்கணும். சரியா? அந்த மாதிரியான ஒரு ஐஸ் இருக்கணும். ஐஸ்னா என்ன? மனது. ஓகேங்களா? அடுத்து பாருங்கள். தலையை கோதும் வேலை கேட்டேன். ஓகேங்களா? யார் தலை கோதுவாங்க? இப்போது தலையை கோதும் வேலை கேட்டேன் சொல்கிறது யார் தலை கோதுவாங்க? அம்மா, அக்கா, தங்கச்சி, வேற மகள்,
இல்லையா? பெண்கள் முக்கியமாக பெண்கள் வந்துட்டு தலை கோதி விடுவாங்க. தலை வந்துட்டு கோதி விடுவாங்க. சில அப்பாக்களும் வந்துட்டு தலை கோதி விடுவாங்க. சரியா? சில அப்பாக்கள், அண்ணாக்கள், இவங்களாம் வந்துட்டு தலை வந்துட்டு கோதி விடுவாங்க. எதுக்காக? ஒரு ஒரு அன்பு. அவங்களுடைய அன்பை வந்துட்டு அந்த மாதிரி அவங்க வந்துட்டு வெளிப்படுத்துகிறாங்க இல்லைங்களா? அப்போது அந்த அந்த இப்போ இந்த கேரக்டருக்கா இல்லையா, இந்த கேரக்டருக்கு அந்த அந்த விரல் வந்துட்டு அவருக்கு கிடைக்கல. அந்த விரல் என்ன விரல்? தலையை கோதுகின்ற விரல் அவருக்கு கிடைக்கல இல்லை? நம்மளுக்கு வந்து ஃபீல் பண்ணி பார்க்குறதுக்கே மனதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இல்லை? ஓகே, நம்ம அடுத்த இதில் பார்க்கலாம். நன்றி.